அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ன்ற சப்ஜெக்டில் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பீம்ஸ் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ராங் அசம்ப்ஷன்? கிவன் ஆப்ஷனில் ராங் அசம்ப்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரெஸ் ஆர் பின் கனெக்டட் டு ஈச் அதர். மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரெஸ் ஆர் பின் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ் ஆர் கனெக்டட் பை பின் கனெக்ஷன் ஒன்லி. பின் ஜாயின் தான் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட ஒவ்வொரு கனெக்ஷன்லேயும் பின் ஜாயிண்ட் தான் இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரெஸ் ஆர் ரிஜிட். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இல்லை பொதுவாகவே வந்து ட்ரெஸ்ஸினுடைய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிஜிட்னு தான் அசியூம் பண்ணுவோம். ஸோ அதுவும் கரெக்டு தான். மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரெஸ் ஆர் ரிஜிட். நெக்ஸ்ட்டு, மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரெஸ் ஆர் சப்ஜெக்ட் டு பெண்டிங் மூமெண்ட்ஸ். இது வந்து ராங் தான். ஏன்னா வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரெஸ் எப்போவுமே ஆக்சியல் லோட், தே வில் சப்ஜெக்ட் டு ஆக்சியல் லோட், அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது அதில் டென்சைல் லோடோ இல்லை கம்ப்ரசிவ் லோடோ ஆக்ட் ஆகுமே தவிர பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணுவோம். அடுத்தது ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். ஸோ ட்ரெஸ்ட்டில் வர எல்லா மெம்பர்ஸும் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி, மெம்பர்ஸ் ஆஃப் த ட்ரெஸ் ஆர் சப்ஜெக்ட் டு பெண்டிங் மூமெண்ட்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஓகே, actually they are not subject to bending moments. Next, in a simple truss, if n is the total of number of joints and the total number of members is equal to, okay, number of members அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபார்முலா பார்த்திங்கன்னா m is equal to 2n in -3. சில இதில் மாற்றி கூட யூஸ் பண்ணுவாங்க. n is equal to 2j - 3 அதில் என்னன்றது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், ஜேன்றது ஜாயின்ஸு. ஸோ அந்த n is equal to 2j - 3 வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸே வந்து ஜாயின்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால் 2n - 3. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, a rectangular strut is 150 mm wide and 120 mm thick. Okay, it carries a load of 180 kN at an eccentricity of 10 mm in a plane bisecting the thickness as shown in the figure. ஓகே, ஒரு லோடு பார்த்திங்கன்னா 180 kN லோடு வந்து 10 mm எக்ஸென்ட்ரிக்கலாக ஆக்ட் ஆகுது. அதனால் இதில் வர்ற மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ். கொஸ்டின் என்ன, the maximum intensity of stress in the section will be, அந்த செக்ஷனில் வர்ற மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு லோடு டைரெக்டாக த்ரூ ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும்போது ஃபோர்ஸ் பை ஏரியா, லோட் பை ஏரியா நம்ம சால்வ் பண்ணோன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் இங்கே லோடு எக்ஸென்ட்ரிக்காக ஆக்ட் ஆகிறதுனால இதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலான்னா, ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த லோடை நல்லிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம நியூ லோடு அசியூம் பண்ணும்போது அப்போது ஒரு மொமெண்ட்டு ப்ளஸ் ஒரு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் ஒரு ஆக்சியல் லோடு ரெண்டும் வரும். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தில் லோடு எக்ஸென்ட்ரிக்காக ஆக்ட் ஆகிறதுனால ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து டோட்டல் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் அட் த ரைட் சைட் ஃபைபர் ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் பிகாஸ் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எக்ஸென்ட்ரிக் ஆக்சியல் கம்ப்ரெசிவ் லோட் இஸ் நியர் டு திஸ் ஃபைபர். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த லோடு ஆக்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா அந்த டுவர்ட்ஸ் ரைட் சைடில் தான், அந்த சைடில் தான் வந்து அதிகமாக ஆக்ட் ஆகுது, லோடு ஆக்ட் ஆகுது. அதனால் அந்த சைடில் தான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம லோட் பை ஏரியா P/Aன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து M/I is equal to sigma by y is equal to E/R, அந்த பெண்டிங் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதலாம். அதில் இந்த I/Y வந்து நம்ம Zன்னு எடுத்துக்கலாம், செக்ஷன் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ M/Z, பெண்டிங் ஸ்ட்ரெஸோட ஃபார்முலா வந்து M/Z. ஓகேங்களா? இசட்டோட ஃபார்முலா வந்து dB²/6. ஆக்சுவலாக ஐனா dBQ/12 டிவைடட் பை D/2 அப்படின்னு வரும்போது கேன்சல் ஆகி கடைசியில் dB²/6ன்னு வரும் அந்த ஜெட்டுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மொமெண்ட்டுன்றது லோட் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே அந்த எசென்ட்ரிசிட்டி தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ P/E. ஸோ இதில் எல்லாம் காமனாக இருக்க டேர்ம்லாம் எடுக்கும்போது P/B/D வரும். உள்ளே வந்து 1 + 6E/Bன்னு வரும். இதில் எசென்ட்ரிசிட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூப் அல்லது ஸ்கொயர் பண்ண வேண்டிய டேர்ம் பார்த்திங்கன்னா அந்த 150 mm தான். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து அந்த 150 mm சைடு தான் வந்து வேரி ஆகாத சைடு. இந்த 120 mmலேருந்து நம்மளோட வந்து மூவ் பண்ணோன்னா டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால்
அந்த 150 mm அந்த சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே வந்து db³/12 டிவைடட் பை d/2 அப்படின்றது தான் இங்கே சிம்பிளாக அந்த இசட்னு எடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 14 MPa அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, choose the correct combination of the stability and indeterminacy of the truss given. ஓகேங்களா? இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு கேட்டாலே வந்து நம்ம இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஈக்குவல் டு 2j-3 அந்த ஈக்குவேஷன் போகணும். ஸோ இங்கே இருக்கிற மெம்பர்ஸையும் ஜாயின்ஸையும் வச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றதை வச்சு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 8 இருக்குது, கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 6 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபார்முலா என்னது, m is equal to 2j-3 வரணும், அதுதான் ஸ்டேபிள். அப்போ இங்கே வந்து m பட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 8, அதே 2j-3 2 × 6 12 - 3 9 வருது. ஸோ 2j-3 கிரேட்டராக இருக்குது. அப்போ இந்த ட்ரெஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the truss is internally unstable but determinate அப்படின்றாங்க. internally unstable but determinate அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அன்ஸ்டேபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே m is equal to 2j-3 வந்தால் அது ஸ்டேபிள், லெஸ் தென் 2j-3 வந்தால் அது வந்து அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? அன்ஸ்டேபிள் ப்ளஸ் டிட்டர்மினேட்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. அதனால் இங்கே CND கரெக்டு. மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்றது ஆப்ஷன் C தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஸ்டின்னா, ரிகார்டிங் தி எபிலிட்டி ஆஃப் அ ட்ரெஸ் த கண்டிஷன் m+r greater than 2j. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இந்த r வந்து ரைட் சைடில் கொண்டு போனோம்னா m greater than 2j-rன்னு வரும். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா m கிரேட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ m வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. m ஈக்குவல் டு வந்தாலே போதும். கிரேட்டராக இருந்ததுன்னா கண்டிப்பாக சஃபிஷியன்ட் ஆனால் நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் D சஃபிஷியன்ட் பட் நாட் நெசசரி. m ஈக்குவல் டு 2j-rன்னு வந்தாலே போதும், m கிரேட்டர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ சஃபிஷியன்ட் பட் நாட் நெசசரி அப்படின்றது தான் இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டிக்கான, அதாவது அந்த ட்ரெஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான கண்டிஷன். ஓகேங்களா? The member is structurally stable but not necessarily have m greater than 2j-r. So it is just sufficient to have m equal to 2j-r. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படின்னா, determine the nature of force in a member AB and AC. இதில் AB எங்கே இருக்குது, AC எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ BC பற்றி எதுவும் கேட்கல. ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் த ட்ரெஸ் shown in figure, A is hinge support and B is roller support. The direction of reaction at supports RA and RB is also shown. Okay. Load 50 Newton is acting at joint C. So 50 Newton வந்து இதில் ஜாயிண்ட் சியில் ஆக்ட் ஆகுது. பொதுவாக வந்து ட்ரெஸ் ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, முதல்ல வந்து லோட் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து 2 அப்வர்ட் ஃபோர்ஸு RA அண்ட் RB, அதே மாதிரி டவுன்வர்ட் ஃபோர்ஸு F. ஸோ RA + RB ஈக்குவல் டு Fன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். அப்புறம் வந்து மொமெண்ட்ஸ் ஈக்குவேஷன் எழுதலாம். ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டை சூஸ் பண்ணோம்னா அதை வச்சு மொமெண்ட் ஈக்குவேஷன் நம்ம தேவைப்பட்டால் பேலன்ஸ் பண்ணலாம். அப்படி அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா லாமிஸ் தியரம். அப்புறம் ரிசால்வ் பண்ணி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணுறது. இந்த 4 ஆப்ஷனை வச்சு ட்ரெஸ் ப்ராப்ளம் எது கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது வந்து மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு. அதே மாதிரி மெத்தட் ஆஃப் செக்ஷன்னா நமக்கு எந்த சைடில் அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த சைடு, அதாவது அதை அப்படியே நம்ம அந்த சைடு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு போர்ஷன் இல்லாததாகவே எடுத்துகிட்டு, இன்னொரு போர்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ள ஜாயின்ஸை வச்சு நம்ம இந்த மொமெண்ட்ஸ் ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன்று மெத்தட் ஆஃப் செக்ஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் மெத்தட் இருக்குது. எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜாயின்ட் சி எடுத்திருக்காங்க. ஏன்னா அதில் தான் ஒரு நோன் ஃபோர்ஸ் இருக்குது 50 நியூட்டன்றது. அப்போ ஜாயின்ட் சியை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த சைடு ஏசி, இந்த சைடு பிசி, அப்புறம் 50 நியூட்டன், இந்த 3 ஃபோர்ஸும் அதில் ஆக்ட் ஆகுது. மோஸ்ட்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்லேருந்து அவேல தான் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். வர்ற ஆன்சர் பாசிட்டிவாக வந்ததுன்னா நம்ம அசியூம் பண்ணது கரெக்ட், அதாவது டென்சைல் அப்படின்னு. இல்லை நெகட்டிவில் வந்ததுன்னா கம்ப்ரசிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க வந்து ஆஸ் பர் த டைரெக்ஷன் போட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜென்ரலாக ட்ரெஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஜாயிண்ட்லேருந்து அவே போகிற மாதிரி ஏரோ டைரெக்ஷன் எடுத்துக்கணும். அப்புறமா அதை வந்து டென்சைல் நான் ஸ்டார்டிங்கில் அசியூம் பண்ணணும். வர்ற ஆன்சர் பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டென்சைல் தான், இல்லை நெகட்டிவில் வந்துச்சுன்னா அது கம்ப்ரசிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நோன் ஃபோர்ஸ் 50 நியூட்டன் டிவைடட் பை ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுக்கும் வந்து சைன் 90 டிகிரி வரும். அதே மாதிரி எஃப்ஏசி எஃபிசின்னு வரும். அதில் நமக்கு எஃப்ஏசி வேணும்.
ஸோ அதை சால்வ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவில் வந்திருக்கீங்க. ஸோ அது வந்து கம்ப்ரெஷன் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஜாயிண்ட் ஏ எடுக்கும்போது அதுலேயும் வர்ற ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்லாம் ரிசால்வ் பண்ணும்போது ஆல்ரெடி எஃப்ஏசி நமக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஏபின்றது தெரியும். ஓகேங்களா? இது வந்து இப்போ இவங்க வந்து ப்ராப்பர் டைரெக்ஷன், அதாவது இனிஷியலாக சால்வ் பண்ணும்போதே வந்து எந்த டைரெக்ஷனில் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வர்ற ஆன்சர் அது பாசிட்டிவ், அது வந்து டென்சைல் கம்ப்ரசிவ்ன்றது இனிஷியலாகவே முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல டென்சைலாக அசியூம் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து டென்சைல், வித் நெகட்டிவ் சைனோட வந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ரசிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏபின்ற மெம்பரில் ஆக்ட் ஆகிறது வந்து டென்சைல் லோடு, ஏசின்ற மெம்பரில் ஆக்ட் ஆகிறது வந்து கம்ப்ரசிவ் லோடு. ஸோ அப்போ டென்ஷன் அண்டு கம்ப்ரெஷன், ஆப்ஷன் ஏ வந்து டென்ஷன் அண்டு கம்ப்ரெஷன். அடுத்தது, in the joint method of plane truss analysis, value of forces in the member of truss can be found on when joint has. கண்டிப்பாக வந்து ரெண்டு அன்னோன் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா? எப்போ நம்மளால் சால்வ் பண்ண முடியும் மெத்தட், அதாவது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் வந்து நம்ம எப்போ அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த the value of forces in the member of truss can be found on when joint has only 2 unknown force members. ஓகேங்களா? அதனால் ஆப்ஷன் சி தான், நாட் மோர் தென் 2 unknown force members. இந்த அன்னோன் ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, மோர் தென் 2ஆக இருக்குன்னா அப்போ தான் நம்ம வந்து மெத்தட் ஆஃப் செக்ஷன் போவோம். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ன்றது அன்னோன் ஃபோர்ஸ் 2 தான் அப்படின்னு. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்க்கும்போது ஒரு ஜாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லாமே அன்னோன் ஃபோர்ஸாக இருந்தால் அதை சால்வ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒன்று வந்து நோன் ஃபோர்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ மோர் தென் 2 அன்னோன் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம அந்த ட்ரெஸ் அனாலிசிஸில் மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாயிண்ட் மெத்தட் ஆஃப் பிளேன் ட்ரெஸ் அனாலிசிஸ், வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் த மெம்பர் ஆஃப் ட்ரெஸ் கேன் பி ஃபவுண்ட் அவுட் when joint has not more than 2 unknown force members. ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து மெத்தட் ஆஃப் செக்ஷன் போயிடலாம். நெக்ஸ்ட்டு, which method is not there to analyzing the trusses. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்ததில் இப்போ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸும் மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸும் சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் அனாலிட்டிக்கல் இருக்குது. இந்த அனாலிட்டிக்கல் மெத்தட் மட்டும் நமக்கு கிடையாது. ட்ரெஸ் அனாலிசிஸ்க்கு அனாலிட்டிக்கல் மெத்தட் கிடையாது, கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிராஃபிக்கல், மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ். ஓகே, ட்ரெஸ் ப்ராப்ளத்தில் வராது வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட். அடுத்தது ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த ஆக்சியல் ஃபோர்ஸ் இன் த மெம்பர் இசி, இடி, ஓகே. அப்புறம் டிசி ஆஃப் த பிளேன் ட்ரெஸ் as shown in figure with end A and B is hinged to the foundation. A and B வந்து ஃபவுண்டேஷனில் ஹிஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இசி அண்ட் இடியில் என்ன லோடுன்னு கேட்குறாங்க. ஸோ அதில் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஈன்ற ஜாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்போது அதில் எந்த லோடுமே கிடையாது. அப்போ இசி அண்ட் இடி அது ரெண்டுலேயுமே வர்றது வந்து உங்களுக்கு ஜீரோ ஸ்ட்ரெஸ் தான். ஓகேங்களா? ரெண்டுலேயுமே வந்து ஸ்ட்ரெஸ் எதுவுமே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அங்கே லோடு ஆக்ட் ஆகணும். ஆனால் ஜாயிண்ட் டி சூஸ் பண்ணிட்டோம்னா அப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ இதில் வந்து இசி அண்ட் இடி ரெண்டுக்கும் நம்ம இப்போவே என்ன சொல்லலாம்னா ஜீரோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அதில் ஆக்ட் ஆகிற லோடு வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிடலாம். லோடு வந்து ஜீரோன்னு சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம இன்னும் வந்து இதை பார்க்கணும். அவங்க கேட்குறது வந்து இசிஇடி டிசி கேட்குறாங்க. டிசியில் வந்து ஜீரோன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷனில் கூட பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து எல்லாமே ஜீரோன்னு இருக்குது, அது சொல்ல முடியாது. ஆப்ஷன் பியில் பார்த்திங்கன்னா இசிஇடி ஜீரோ, டிசி ஒன்றுன்னு இருக்குது, அதுவும் கம்ப்ரசிவ். சி வந்து அது டென்சைல்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சால்வ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டே ஜாயிண்ட் இ எடுத்துட்டோம்னா ரெண்டு ஃபோர்ஸுமே கிடையாது, ஏசி இடி ரெண்டுமே ஜீரோ. அடுத்து டி சூஸ் பண்ணும்போது ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம்னா எஃப் சைன் 45 எஃப் காஸ் 45ன்னு வரும். அது இல்லாமல் இந்த டிசின்ற மெம்பரில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸு வெர்டிகல் ஃபோர்ஸ்லாம் ஈக்குவேட் பண்ணும்போது எஃப் டிசி வந்து எஃப் சைன் 45 அண்ட் எஃப் காஸ் 45 அப்படின்னு வரும். ரெண்டுமே ஒன்று தான். சைன் 45யும் காஸ் 45யும் ஒரே 1/√2 தான் வரும். ஸோ 1 kN. நம்ம வந்து இனிஷியலாக அவே ஃப்ரம் த சென்டர், அவே ஃப்ரம் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக அசியூம் பண்ணி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அந்த டென்சைல்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ டிசியில் ஆக்ட் ஆகிறது வந்து 1 kN, அதுவும் டென்சைல். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, டிட்டர்மைன் தி ஃபோர்ஸ் இந்த மெம்பர் பிஜி. பிஜின்றது ஒரு மெம்பர் தான், இங்கே வந்து டாட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து டார்க் லைன் நினைக்கிறேன். இந்த கிவன் ட்ரெஸ். ஓகேங்க, இந்த ட்ரெஸ்ஸில் வர்ற
பிஜின்ற மெம்பரில் ஆக்டர் லோடு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டு, மெத்தட் ஆஃப் செக்ஷனில் இங்கே மெத்தட் ஆஃப் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்யூஷனில். ஸோ ஏன்னா நிறைய இருக்கிறதுனால இது வந்து நம்ம அதாவது நமக்கு தேவையான போர்ஷனில் வந்து செக்ஷன் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜீன்ற ஜங்ஷன்லேருந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீன்ற பாயிண்டில் என்னென்ன லோட் ஆக்ட் ஆகுதுன்னா 8 kN ஒன்று, அடுத்தது 2 kN, இந்த மாதிரி 2 நோன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது இல்லாமல் பார்த்தோம்னா இந்த பிஜின்ற மெம்பரில் வர்ற ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. அதனுடைய ஆங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே கிவன் டயக்ராமில் எதுவும் ஆங்கிள்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த சிபிஜி அந்த ட்ரையாங்கிளில் பின்ற இடத்துல தீட்டான்ற ஆங்கிள் வருது. அதனால் அதுக்கு பேரலாக அந்த காம்போனண்ட் ஆங்கிள் அந்த சைடு பார்த்தோம்னா ஜியிலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் அதில் ஒரு தீட்டா வரும், அதுவும் தீட்டான் தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிஜின்ற மெம்பரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நம்ம எஃபிஜி காஸ் தீட்டா, எஃபிஜி சைன் தீட்டா அப்படின்னு ரிசால்வ் பண்ணலாம். அது இல்லாமல் ரிமைனிங் மெம்பர்ஸில் உள்ள லோடு. ஸோ இதில் பார்க்கும்போது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா தீட்டாவை தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது காஸ் தீட்டா என்ன வருது, சைன் தீட்டா என்ன வருது. காஸ் தீட்டா சைன் தீட்டாவுக்கு நம்ம எங்கேயும் பார்த்தாலே இந்த ட்ரையாங்கிள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த 3 மீட்டர் 6 மீட்டர் எல்லா டிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ பிசிஜி அந்த ட்ரையாங்கிள் பார்க்கும்போது காஸ் தீட்டான்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி சைன் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ்னு வரும். ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம இதுலேருந்து இந்த ட்ரையாங்கிள்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் டி எடுத்துக்கிறாங்க. மெத்தட் ஆஃப் செக்ஷனில் வந்து மொமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொமெண்ட் அபவுட் டின்னு எடுக்கும்போது என்னென்ன ஃபோர்ஸ்லாம் வரும்னா அந்த 8 kN 2 kN இதெல்லாம் வந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. அது இல்லாமல் இந்த பிஜியினுடைய ஒரு காம்போனண்ட்டு, அப்புறம் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிஜியினுடைய இன்னொரு காம்போனண்ட் ஆக்ட் ஆகும், எஃபிஜியினுடைய அந்த காஸ் காம்போனண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்தந்த டிஸ்டன்ஸோடு நம்ம மல்டிப்ளை பண்ணி வித் சைனோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும், ஈக்குவல் டு 0 வரும். அதில் அன்னோன் ஃபோர்ஸ் வந்து அந்த எஃபிஜி தான். ஸோ ஃபைனலாக எஃபிஜி -5 × √5 kN கம்ப்ரஸிவ் அப்படின்னு வருது. அதே மாதிரி இதில் வந்து எஃபிஜி ஆன்சர் பார்ப்போம். ஓகே, சால்வ் பண்ணும்போது 2 வேல்யூ வருது. அதில் இங்கே இருக்கிறதுல வந்து ஒன்று 11.18 அதுவும் கம்ப்ரஸிவ் தான். அதே மாதிரி 5√5ம் கம்ப்ரஸிவ். அதாவது 5√5ஓட வேல்யூ தான் வந்து 11.18. ஸோ கம்ப்ரஸிவ்னு வருது. இங்கே இருக்கிற ஆன்சரில் ஓகே ஆப்ஷன் சி தான் 11.18 kN கம்ப்ரெஷன். √5க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து 11.18ன்னு வருது. நெக்ஸ்ட்டு a member in a truss can take axial force and bending moment only axial force. நம்ம முதல்ல பார்த்தோம் அசம்ஷனில் it can take only axial force. ஆப்ஷன் பி தான். truss members take only axial forces either tension or compression. they cannot take shear force, bending moment and torsion. எதுவுமே எடுத்துக்க முடியாது. shear force, bending moment, torsion எதுவுமே எடுத்துக்க முடியாது. so only axial force. The condition for a truss to be perfect is where m is equal to number of members, j is equal to number of joints. n is equal to 2j minus 3 நம்ம சொல்லுவோம். அதில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் m, ஜாயின்ஸ் வந்து j. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து m ஈக்குவல் டு 2j minus 3னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னு சொல்லலாம். m is equal to 2j minus 3 வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட், அப்புறம் பர்ஃபெக்ட் ட்ரஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது m லெஸ் தென் 2j minus 3. m வந்து லெஸ் தென், அதாவது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் ஸ்டெபிலிட்டி கூடும். அதுவே லோ 2j minus 3 தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ட்ரஸ் வந்து அன்ஸ்டேபிள். அப்புறம் டெஃபிஷியன்ட் ட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து டெஃபிஷியன்ட் ட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஓகே. அடுத்தது m greater than 2j minus 3 வந்ததுன்னா வந்ததுன்னா ஸ்டாட்டிக்கலி இன்டெட்டர்மினேட்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஸ்டாட்டிக்கலி இன்டெட்டர்மினேட்னு சொல்லலாம். அந்த ட்ரஸ்ஸுக்கு என்ன நேம்னா ரிடண்டன்ட் ட்ரஸ். ஓகேங்களா. எப்போ m லெஸ் தென் 2j minus 3 வருதோ, அதாவது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் லோவாக இருக்குது அப்படின்னாலே அது வந்து டெஃபிஷியன்ட், அதில் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, அது வந்து டெஃபிஷியன்ட் ட்ரஸ்ன்னு சொல்லிடலாம். அதுவே m கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து ரிடண்டன்ட் ட்ரஸ்ஸு. அதனுடைய ஸ்டெபிலிட்டி அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டெட்டர்மினேட் மெம்பரேன்னு ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது the relation between the number of joints and the number of members in a truss is related by m is equal to 2j minus 3 நம்ம பார்த்தது தான். ஸோ ஆப்ஷன் சி, m is equal to 2j minus 3. For a perfect frame having 13 members, the number of joints must be. Perfect ஃப்ரேம்னாலே வந்து m is equal to 2j minus 3 தான். அப்போ number of members is equal to
2j மைனஸ் 3ல ஜாயிண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சைட் 13 யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 8ன்னு வரும். நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து 8. ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்தது, இன் மெத்தட் ஆஃப் செக்ஷன் த செக்ஷன் மஸ்ட் பாஸ் த்ரூ நாட் மோர் தென் மெம்பர்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, இன் மெத்தட் ஆஃப் செக்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா த செக்ஷன் மஸ்ட் பாஸ் த்ரூ நாட் மோர் தென் 3 மெம்பர்ஸ். ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது அந்த நம்ம கட் பண்ணுற செக்ஷன் எப்படி பாஸ் ஆகும்னு பாருங்கள். இந்த மெத்தட் ஆஃப் செக்ஷன் த செக்ஷன் மஸ்ட் பாஸ் த்ரூ நாட் மோர் தென் 3 மெம்பர்ஸ். ஓகேங்களா, அதில் நம்ம கிராஸ் பண்ணும்போது மோர் தென் 3 மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் இதில் தான் பார்த்தோம். இங்கே வந்து செக்ஷன் ஆஃப் மெத்தட் ஆஃப் செக்ஷனில் தான் பார்த்தோம். இப்போ இந்த 1 அந்த லைன் ஹைஃபன் லைன் ட்ரா பண்ணிக்கோங்களே, அதுதான் வந்து மெத்தட் ஆஃப் செக்ஷன், அதுதான் செக்ஷன். அந்த செக்ஷன் பாஸ் ஆகும்போது மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் பாஸ் ஆகலாம். 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகிற மாதிரி எடுக்க முடியாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் 3. நம்ம 2 மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸில் கூட நம்ம கட் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 இருக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இன் மெத்தட் ஆஃப் செக்ஷன் த செக்ஷன் மஸ்ட் பாஸ் த்ரூ நாட் மோர் தென் டேஷ் மெம்பர்ஸ். எவ்வளோன்னா 3 மெம்பர்ஸ். ஓகேங்களா, 3 மெம்பர்ஸ். அடுத்தது, இஃப் n less than 2j minus 3 where n is the number of members and used in frame structure and j is the number of joints used in the structure, then the frame is called. அதான் எப்போ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் லெஸ்ஸர் அப்படின்னு வருதோ அப்போவே வந்து அது டெஃபிஷியன்ட் ஃப்ரேம் தான் அது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். டெஃபிஷியன்ட் ஃப்ரேம். ரிடன்ட் ஃப்ரேம் வந்து m கிரேட்டர் தான் இருந்ததுன்னா, m greater than 2j minus 3 தேவையில்லாமல் மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் வந்து ரிடன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிடன்ட் ஃப்ரேம் சொல்லுவோம். பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா m is equal to 2j minus 3. அடுத்தது, which are the following equilibrium equation should be satisfied by joints in truss. ஓகேங்களா, இந்த ஜாயின்ஸில் ஈக்குலிபிரியம்க்கான கண்டிஷன் கேட்குறாங்க. ஸோ ஜாயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் பெண்டிங் மொமெண்ட் இருக்காது. அதனால் நம்ம அதை பற்றி சொல்ல தேவையில்லை. ஸோ ரிமைனிங் ஹரிசானல் ஃபோர்ஸ் வெர்டிகல் ஃபோர்ஸ், சம்மேஷன் ஆஃப் ஹரிசானல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாங்க, நோ பெண்டிங் மொமெண்ட் ஆக்டிங் ஆன் த ஜாயின்ட்ஸ் in truss. So equilibrium equation should be satisfied by the joints in truss will be summation of h is equal to 0, summation of v is equal to 0. So இந்த ட்ரெஸ்ஸில் வர ஜாயின்ஸில் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கேட்டாங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசானல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதை மட்டும் சொன்னால் போதும். அடுத்தது அதே மாதிரி கொஸ்டின் தான், when the number of members in a truss is more than 2j minus 3 where j is the number of joints the frame is said to be. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. n greater than 2j minus 3, பர்ஃபெக்ட் இருக்குது, இம்பர்ஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெஃபிஷியன்ட்டு, ரிடண்டன்ட்டு. ஸோ இதில் வந்து ரிடண்டன்ட்டு, ஏன்னா m greater than இருக்குது. ஸோ ரிடண்டன்ட் ட்ரெஸ், ஆப்ஷன் டி. அடுத்தது அசஸ் ரீசன் கொஸ்டின் என்னென்னா, ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் மெம்பர்ஸ் ஆஃப் ரூஃப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ ரூஃப் ட்ரெஸ்ஸுன்னு நம்ம பார்த்தாலே நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சியல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது, ட்ரெஸ் மெம்பர்ஸ் ஆர் வெல்டட் டுகெதர். ஓகேங்களா, ட்ரெஸ் மெம்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக பின்னடு டுகெதர்னு தான் சொல்லணும். ஸோ ஆர் வந்து ரீசனும் கிடையாது, தப்பான ஸ்டேட்மெண்ட் அது. அதனால் ஆப்ஷன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆர் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும், அது கரெக்டு. அடுத்தது, ட்ரெஸ் மெம்பர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுவாங்க, வெல்டு பண்ண மாட்டாங்க, பின் ஜாயிண்டில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஏ கரெக்டு, பி வந்து ஃபால்ஸ். அடுத்த அதே கொஸ்டின், if the relationship between number of joints j and number of members m in a perfect truss is given by m is equal to 2j minus 3. ஓகேங்களா, அடுத்தது, in the analysis of truss the force system acting at each pin. ஓகே, இந்த ட்ரெஸ் அனாலிசிஸில் நம்ம ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து என்னவா எடுத்துக்கிறோன்னா, கோப்ளனரா, கன்கரண்ட்டாக, நான் கன்கரண்ட்டாக அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும், நம்ம லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணாலே கோப்ளனராக இருக்கணும், கன்கரண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அதனால் அதை வச்சே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸில் வர்ற ஃபோர்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கோப்ளனர் அண்டு கன்கரண்ட், கோப்ளனர் அண்டு கன்கரண்ட்டாக இருக்குங்க. ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கன்கரண்ட் பட் நாட் கோப்ளனர்னு சொல்கிறாங்க. கோப்ளனர் அண்ட் கன்கரண்ட் ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குது. சி பார்த்தீங்கன்னா கோப்ளனர் அண்ட் நான் கன்கரண்ட்ன்றாங்க. அப்புறம் ஆப்ஷன் டி டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து இதில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோப்ளனர் அண்டு கன்கரண்ட். அந்த பின் வந்து கோப்ளனர் அண்டு கன்கரண்ட்டாக இருக்கும், ஃபோர்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, த ட்ரெஸ் ஃபார் ட்ரெஸ் as shown below the forces in the member AB and AC are AB AC கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் இல்லை.
ஸோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு லோட் பேலன்ஸ், அப்புறம் மொமெண்ட் பேலன்ஸ் இதெல்லாம் வச்சு ரியாக்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோன்னா எந்தெந்த இடத்துல லோடு நம்ம கேட்குறாங்களோ, அதாவது ஏபி ஏசி அந்த ரெண்டுலேயும் வர லோடு கேட்குறாங்க, ஏபி அண்ட் ஏசி. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் சால்வ் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன். இங்கே வந்து சொல்யூஷன் கொடுக்கல. ஸோ இதை சால்வ் பண்ணி அதனுடைய லிங்க்கை வந்து நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா கம்ப்ரெசிவ் அண்ட் டென்சைல் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ஏபின்ற மெம்பரில் வர்றது கம்ப்ரெசிவ்னும் ஏசின்ற மெம்பரில் வர்றது வந்து டென்சைல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, த பாசிபிள் லோடிங் இன் வேரியஸ் மெம்பர்ஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஆர். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அல்லது ட்ரெஸ்ஸில் வர்ற பாசிபிள் லோடிங் என்னென்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. ஒன்று பக்லிங் சியரு, கம்ப்ரஷன் டென்ஷன், சியர் டென்ஷன், பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக பெண்டிங் வராது, பக்லிங் வராது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒன்லி ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம், ஆக்சியல் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ கம்ப்ரஷன் ஆர் டென்ஷன். ஓகேங்களா? த பாசிபிள் லோடிங் இன் வேரியஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கம்ப்ரஷன் ஆர் டென்ஷன். ஓகேங்களா? எதர் அதாவது ஆக்சியல் தான், அதில் கம்ப்ரஷனும் இல்லை டென்ஷனும் இருக்கலாம். அடுத்து, a truss hinged at one end, supported on rollers at the other end. It is subject to horizontal load only horizontal loadன்னு சொல்லிட்டாங்க. its reaction at the hinged end will be, hinged endல வந்து என்ன ரியாக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன ஆன்சர், இட்ஸ் ரியாக்ஷன் அட் த hinged end will be resultant of horizontal and vertical. ரிசல்டன்ட் அண்டு ஹரிசாண்டல் அண்டு வேர்ட்டிக்கல். ஓகேங்களா? ஹிஞ்சர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதனுடைய ரிசல்ட்டை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஆக்ட் ஆகிற ரியாக்ஷன் அந்த ஹிஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இட் இஸ் த ரியாக்ஷன் அட் த ஹிஞ்சர் எண்ட் வில் பி ரிசல்டன்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வேர்ட்டிக்கல். அப்போது ஒரு ஹிஞ்சர் ஜாயிண்ட்டில் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது, ஓகேங்களா, அதனுடைய ரியாக்ஷன், அதாவது கொஸ்டின் வந்து எ ட்ரஸ் ஹிஞ்சர் அட் ஒன் எண்ட் சப்போர்ட்டட் ஆன் ரோலர்ஸ் அட் த அதர் எண்டு தட் இஸ் சப்ஜெக்ட் டு ஹரிசாண்டல் லோடு ஒன்லி. ஓகேங்களா? அதில் லோடு ஹரிசாண்டல் மட்டும் ஆக்ட் ஆகுது. இட்ஸ் ரியாக்ஷன் அட் த ஹிஞ்சர் எண்டு வில் பி. ஓகேங்களா? ஹிஞ்சர் எண்டில் வர ரியாக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி சொல்கிறாங்க. என்னென்னா, ரிசல்டன்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அண்டு வேர்ட்டிக்கல். ஓகேங்களா? ஹிஞ்சுன்னு வரும்போது ரிசல்டன்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அண்டு வேர்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹரிசாண்டல் லோடு ஆக்ட் ஆகிருந்தால் கூட, இங்கே ஆக்ட் ஆகிற லோடு வந்து ஹரிசாண்டல் லோடு தான், ஆனால் ரிசல்டன்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அண்டு வேர்ட்டிக்கல் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஹரிசாண்டல்னு ஒன்று இருக்குது, வேர்ட்டிக்கல் ஒன்று இருக்குது, ரிசல்டன்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வேர்ட்டிக்கல் இருக்குது, அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹரிசாண்டல் அண்ட் வேர்ட்டிக்கல் வருது. ஸோ மற்ற ஆப்ஷன் எதுவும் மேட்ச் ஆகலை. ரெண்டாவது பின்னடு ஜாயிண்ட்டுன்றதுனால அந்த இடத்துல ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் அண்டு வேர்ட்டிக்கல் ஃபோர் ஸ்கொயர். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, the force which is not considered in the analysis of the truss is. ஓகே, எந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க? எக்ஸ்டர்னல் அப்ளை லோடு, ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஆன் ஜாயிண்ட்டு, வேர்ட்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஜாயிண்ட்டு, சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ், வெயிட் ஆஃப் த மெம்பர்ஸ். கண்டிப்பாக வெயிட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மற்றதெல்லாம் வந்து நம்ம அனாலிசிஸில் எடுத்துக்குவோம். இதில் வந்து அசம்ஷன் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, assumption for a perfect truss. First, all the members of the truss are straight and connected to each other at their ends by frictionless pins. நம்ம இந்த பின் ஜாயின்லாம் கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, all external forces acting only at pins. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு வர்றது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கூட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு எங்கேயாவது பார்த்தோன்னா அது வந்து பின் ஜாயிண்ட்டில் தான் ஆக்ட் ஆகும், வேறு எங்கேயும் வராது. ஓகே, ஆல் த மெம்பர்ஸ் ஆர் அசியூம்டு டு பி வெயிட்லெஸ். மெம்பருடைய வெயிட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. அடுத்து, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ட்ரஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் பின்ஸ் லை இன் த சேம் பிளேன். ஓகேங்களா? அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ஸு அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாமே சேம் பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிங் ஆன் த பின்ஸ் எல்லாமே சேம் பிளேன் இருக்குது, அதான் கோ பிளானர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எல்லாமே சேம் பிளேன் தான். அடுத்தது, ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் கண்டிஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் ட்ரஸ். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் ட்ரஸ்னு வரும்போது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் கண்டிஷன், நம்ம ஸ்டாட்டிக்கில் என்னென்ன ஈக்லிபிரியம் கண்டிஷன் பார்க்குறோமோ, சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் பர்ஃபெக்ட் ட்ரஸ்ஸுக்கு. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் கண்டிஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் ட்ரஸ். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ, இல்லை இங்கே இருக்கிற சொல்யூஷனோட ஈஸியான சொல்யூஷன் ஏதாவது இருந்தாலோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு நான் இந்த வீடியோவில் வர்றேன், ஒரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இல்லை, அதை வந்து நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன், சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன்.
தேங்க்ஸ் டு ஆல்.